ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வடலூரில் அமைஞ்சிருக்கிற வள்ளலாருடைய சத்திய ஞான சபை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 6 இடங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 7வது இடமாக வள்ளலார் அவதரித்த இடங்கள் மட்டும் நாங்கள் போகலை. ரிமைனிங் இருக்கிற 6 இடங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதை இந்த வீடியோவில் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதை நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த கோவிலுடைய முக்கியமான இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. இந்த இடத்துல தைப்பூசத்து அன்றைக்கு நமக்கு வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் நமக்கு காமிக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்றைக்கு 6 திரைகளை விலக்கி நமக்கு தீப தரிசனம் காமிக்கிறாங்க. தைப்பூசம் அன்று மட்டும்தான் 7 திரைகளையும் விலக்கி நம்மளால் ஜோதி தரிசனம் பார்க்க முடியும். இது நமக்கு போகிற வழியிலேயே நமக்கு திருவருட்பா புத்தக நிலையம் வள்ளலாருடைய எழுதிய புத்தகங்கள்லாம் ஒரு தொகுப்பாகவே அமைத்து ஒரு நூலகம் அமைச்சிருக்காங்க. நாங்கள் பூசம் அன்று போகலை, நார்மல் டயத்தில் போனோம். அப்போ அதனால் நமக்கு டோர்லாம் சாத்தி தான் வச்சுருந்தாங்க. அப்படியே வெளியிலேயே தான் நமக்கு ஆரத்தி 11 மணிக்கு மேலே காமிப்பாங்க அப்படின்னு நமக்கு சொன்னதுனால நாங்கள் அங்கே இருக்கிற இடத்த மட்டும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். வெளியிலேயே நமக்கு ஜோதி தரிசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எண்கோண சபையில் தான் ஒரு பேனர் மாதிரி அமைச்சு நமக்கு வச்சுருந்தாங்க. அதுலேயே நம்ம ஜோதி தரிசன வடிவமைப்பை நம்ம பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம உள்ளார போக போகிறோம். இங்கே கொலை புலை தவிர்த்தோர் உள்ளே வர வேண்டும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு வாசகம் அமைச்சிருந்தாங்க. கொலை செய்தவர்களும் அதேமாரி புலால் உண்பவர்களும் உள்ளே வரக்கூடாது, இல்லைனா புலாலில் மாமிசத்தை தவிர்க்கணும். இங்கே நம்ம உள்ளார போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடாது, அப்படிங்கிறவங்க மட்டும் நம்ம உள்ளார வரணும் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. நம்ம உள்ளார நம்ம இப்போ போகலாம். வெளியிலேயே நம்ம தைப்பூசத்திற்கு மறுவாரம் ஒரு 5 நாட்கள் கழித்து தான் நாங்கள் போனோம். அப்போ அதனால் அங்கே உள்ள டெக்கரேஷன்லாம் அப்படியே இருந்தது. தைப்பூசம் அன்று ஃபுல்லாகவே நாளும் சரி மறுநாளும் சரி நிறைய அதிகப்படியான கூட்டம் இருக்கிறதுனால அதுக்காக பேரிகார்டு எல்லாமே டெக்கரேஷன்லாம் நமக்கு சூப்பராகவே வச்சுருந்தாங்க. இங்கே நம்ம உள்ளார போகும்போது அங்கே தியானம் பண்ணக்கூடிய இடமாக தான் இந்த சத்திய ஞான சபை இருந்தது. வள்ளலார் எழுதிய ஸ்லோகங்கள், அதாவது திருவருட்பா வாசகங்கள் எல்லாத்தையுமே கல்வெட்டில் பொறிச்சிருந்தாங்க. அங்கே நம்மளால் ஒரு குப்பையை கூட நம்மளால் பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு அழகாக பராமரிச்சிருந்தாங்க. இதை தான் இங்கே தீராக்குட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. இந்த இடத்துல தான் நம்ம மெயினான இடம் தான் நம்ம ஜோதி தரிசனம் பார்க்கக்கூடிய இடமாக இருக்குது. இங்கே பொற்சபை சிற்சபை அப்படின்னு சொல்லிட்டு 2 சபைகள் எதிரெதிரே அமைச்சிருந்தாங்க. மெயினாக வள்ளலாருடைய ஜோதி தரிசனத்திற்கான கதவுகளுக்கான அந்த வாயில் அமைஞ்சிருந்தது. நமக்கு பூ எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்மளால் பூ அதில் போட முடியும். படியிலேயே நமக்கு ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளும் அந்த இடத்துலையே நம்ம பூவை போய் நம்ம சாத்திட்டு வந்துட்டோம். அங்கே இடத்துல நம்ம தியானம் பண்ணுறதா இருந்தால் நம்மளால் தியானம் பண்ண முடியும். இந்த இடத்தை சுற்றியே அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்ட்டு ஒரு மியூசிக் தான் நமக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் ஆகுது. இதில் நம்ம 7 இடங்கள் நம்ம வள்ளலார் இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம எந்தெந்த இடம் பார்க்கணும், எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே நமக்கு அந்த கோவில் வளாகத்திலே நமக்கு வச்சுருக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஏன்னா நாங்களே அதை பார்த்துட்டு தான் நம்ம எந்தெந்த இடம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இப்போது நம்ம அடுத்ததாக நம்ம போக போகிறது சத்திய தர்மசாலை. இங்கே தான் நமக்கு வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு இருக்குது. 1867 அன்னதானம்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினவர் தான் வள்ளலார். எந்த உயிர்களும் பசியோடு இருக்கக்கூடாது, அனைவர்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால 142 வருடமாக அணையா அடுப்பு இந்த இடத்துல எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவர் ஏற்றி வச்சிருந்த அடுப்பு தான் இன்னமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்காக தனியாக நம்ம உள்ளார போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளார போகலாம். இதில் அடுப்பு 21 அடி நீளம் கொண்டதாகவும் 2.5 அடி அகலம் கொண்டதாகவும் மற்றும் ஆழம் கொண்டதாக இருக்குது. இந்த அடுப்பு பற்ற வைக்க நம்மளால் தீப்பெட்டி எதுவுமே அங்கே பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா நாள் முழுக்கவும் அந்த இடத்துல விறகு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதில் உள்ள நெருப்பு வள்ளலார் எப்படி நமக்கு பற்ற வச்சுட்டு போனாரோ அதே இடத்துலையே அப்படியே நமக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் அந்த அணையா அடுப்பு. வள்ளலாருடைய அவர் ஏற்றி எல்லார் மக்களுக்கும் சமைச்சு போட்ட அடுப்பை தனியாக நம்ம அதை தொட முடியாத அளவுக்கு நம்மளால் ஃபுல்லாக அதை கட்டி வச்சுருந்தாங்க. இதை தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய அணையா அடுப்பையும்
வள்ளலாருடைய ஃபோட்டோவை அமைச்சு வச்சுருந்தாங்க. இந்த அடுப்பை தான் நம்ம இப்போ சொன்னது 21 அடி நீளம்னு சொன்னோம் இல்லையா, அந்த அடுப்பு தான். ஃபுல்லாகவே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நீளமாக விறகு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சாதம் எல்லாமே வந்து ரெடியாகவே இருக்குது. நம்மளால் வந்து எந்த டயத்தில் போனோம்னாலும் இந்த இடத்துல நம்மளால் சாப்பிட்டுட்டு வர முடியும். வள்ளலார் இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. 5 வேளைகளாக நம்ம போகிற எல்லாருக்குமே வந்து உணவுகள் வந்து வழங்கப்படுது. இதில் நம்ம பார்க்குறது எவ்வளோ காய்கறிகள் எல்லாமே வந்து நமக்கு வழங்கப்பட்டு வருது. ஏன்னா அணையானப்போ பார்க்க நம்ம உள்ளார தான் போகிறோம். அப்போது அந்த இடத்துலையே நம்மளால் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. எதிர்த்த சைட்லேயே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம். இது ஃபுல்லாக நமக்கு சத்திய தர்மசாலையோட ஃபுல் வடிவமைப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல்பட்டு ஐயா சன்னதி. இவர்கள் வந்து யார் அப்படின்னா வள்ளலாருடைய தொண்டர். ஆனால் அவருடைய கூடவே இருந்தவங்க தான் நம்ம வந்து கல்பட்டு ஐயா சன்னதிக்காக நம்ம வந்து ஃபுல்லாக அதுக்கு பக்கத்துலேயே தர்மசாலைக்கு பக்கத்துலேயே நம்ம போகிறோம். அங்கே வந்து நமக்கு பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக வந்து நம்ம உள்ளார போகலாம். இப்போது அது கல்பட்டு ஐயானே சொல்லிவிட்டு நமக்கு ஒரு கோயிலே இருக்குது. இதில் சைடில் முதியோர் இல்லம் ஆதரவற்றவர்களுக்காக 3 வேளையில் எல்லா பராமரிப்பு செலவோடு சேர்த்து அவங்களே வந்து ஒரு இல்லம் வந்து நமக்கு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்பட்டு ஐயா சன்னதியில் வாசல்லையே 3 சமாதிகள் வந்து இருக்குது. அவர்களுக்கு அடியாராக தொண்டர் யார் யார் செஞ்சாங்களோ வள்ளலாருடைய தொண்டர்களுடைய எல்லாருடைய சமாதியும் அந்த இடத்துலையே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நமக்கு வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒன்றுனா இங்கே எரியிற விளக்கு தீபங்கள் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் நமக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம இப்போ உள்ளார வரும்போது ஐயா அவர்களை தான் நம்ம தரிசிக்கிறோம். அவருடைய ஜீவ சமாதியையும் அந்த இடத்துலையே நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதற்கு மேலே வந்து ஏன்னா இறைவன் வந்து ஒளி உருவத்தில் தான் நமக்கு காட்சி கொடுக்கறதுனால எல்லாத்தையுமே வந்து ஒளி வடிவிலையே விளக்கேற்றி வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. இதில் கல்பட்டு ஐயா வள்ளலாருடைய எப்படி இருந்தார், அவங்களோட எப்படி பழகினார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து சைட்லேயே வந்து நமக்கு ஓவியம் வந்து அமைச்சிருந்தது. நம்ம அதை பார்த்தாலே நம்மளால் எழுதலைனாலும் நம்மளால் அவரால் புரிஞ்சிக்க முடியுது. கல்பட்டு ஐயாவுடைய பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்தவர் தான் இந்த வள்ளலார் அடிகள். அவங்களுடைய எல்லா விதமான இதுவுமே வந்து இவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால தனியாகவே ஒரு கோவில் அமைச்சு நம்ம வள்ளலார் கோவிலுக்கு நம்ம போகிறவங்க அவசியம் நம்ம இந்த சன்னதியையும் நம்ம தரிசிச்சுட்டு வரணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதாவது எப்படி வள்ளலார் வந்து துறவியாக இருந்து வாழ்ந்தாரோ அதே போலயே வெண்ணிற உடை அணிஞ்சு தான் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க இங்கே. ஆனால் அவ்வளோ ஒரு அமைதியாக வந்து எல்லாருமே வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. எந்த ஒரு கோபம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பரான இதாக வந்து நம்மள்கிட்ட பழகிறதே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. வெளியில் நம்ம இங்கேருந்தே பார்க்கும்போதே தெரியும் அந்த ஆதரவற்ற இல்லம். அங்கே இருக்கிறவங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டவர்கள், முடியாதவர்கள், வயசானவங்களெல்லாம் அவ்வளோ பேணி அழகாக பராமரிக்கிறாங்க. தனியாக வந்து அது சோலையுடன் கூடிய வடிவமைப்பாக வந்து இருக்குது. நம்ம இப்போ கல்பட்டு ஐயா சன்னதியை நம்ம தரிசிச்சுட்டு நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தீஞ்சுவை நீரோடை. இங்கே தான் பசிப்பினி போக்கிய வள்ளலார் அவர்கள் தண்ணீர் பஞ்சமுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு நீரோடை அமைச்சார். அங்கே தான் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து தண்ணீர் எடுத்து கொடுத்தாரு. அப்படிங்கிறதுனால அந்த இடத்திற்கு தீஞ்சுவை நீரோடைன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பேரில் வந்து அமைச்சிருந்தாங்க. நம்ம வெளியில் இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாகவே இந்த குப்பையெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளேயும் நம்மளால் எதுவுமே போட முடியாது. அதனால் ஃபுல்லாக மேலேயும் வந்து கம்பி வளம் மாரி நமக்கு அமைச்சிட்டாங்க. இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து என்னென்னா மீன்கள் தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் போயிருந்தப்போ பிஸ்கட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக உணவு சாதம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் மத்தியானத்துக்கு. அதையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னே எல்லா மீன்களும் வந்து வந்தது. இந்த மீன்கள் வந்து எதுவுமே பிடிக்க மாட்டாங்களாம். ஏன்னா கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தானே வள்ளலாருடைய கான்செப்ட். அதனால் வந்து இங்கே இருக்கிற வந்து எந்த உயிர்களுமே வந்து கொல்ல மாட்டாங்க, அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க நம்மள்கிட்ட சொன்னாங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஸ்கட் போட்டோன்னே அங்கே இருக்கிற பல மீன்கள் வந்து பெரிய மீன்கள்லாம் வந்து கெண்டையிலே பார்த்திங்கன்னா பெருசு இருக்குது. விரா மீன் எல்லா மீன்களுமே நம்மளால் பார்க்க முடியுது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு அதோட வியூவு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தீஞ்சுவை நீரோடையிலேயே இருக்கிற சித்தி விநாயகர் சன்னதி தான். இங்கே அமைஞ்சிருக்கிற விநாயகர் வந்து இரட்டை விநாயகராகவே, சித்தி விநாயகர்லேயே இரட்டை விநாயகர், மேலே ஒரு விநாயகர் கீழே ஒரு விநாயகராக அமைஞ்சிருக்கிறது இன்னமுமே சிறப்பு. அதற்கு வெளி பிரகாரத்தில் நம்ம சுற்றி வரும்போது ஆளும் வேலுமாக சேர்ந்த மரங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. நிழலாக தியானம் செய்யக்கூடிய இடமாகவே அந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆலமரமும் அதற்குரிய நிழலுமாகவே அமைஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது
தண்ணீரால் விலக்கரித்த இல்லம். இந்த இடத்துல தான் நமக்கு வள்ளலார் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். 9 ஆண்டு காலம் இந்த இடத்துல நமக்கு தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இந்த இடத்துல இசையரங்கம் தாமரைப்பூ மலர்களை வைத்து முன்னாடி வந்து நமக்கு அமைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இசை கச்சேரி நடக்கும். இங்கே தான் வள்ளலார் வாழ்ந்த காலமாக இங்கே 9 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. இந்த இடத்துல திருவருட்பா எழுதும் போது எண்ணெய்க்கு பதிலாக அங்கே இருந்தவங்க வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போனதாகவும் அதை எடுத்து வள்ளலார் விளக்கில் ஊற்றி எரியும் போது அது ஆட்டோமேட்டிக்காகவே எரிஞ்சுது. அது அந்த விளக்கு வெளிச்சத்தை வச்சு நமக்கு திருவருட்பாக எழுதினார் அப்படிங்கிறது அந்த புராண கதையை நமக்கு சொல்கிறாங்க. இதில் திருவருட்பாவை 6000 பாடல்களை வந்து அவர் ஒரே இதில் வந்து எழுதியிருக்காரு. இந்த இடத்துல இருக்கும்போது வள்ளலார் வந்து மீசை வச்சிருந்ததுனால இந்த இடத்துல மீசை வள்ளலாராக நமக்கு ஃபோட்டோவில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நம்ம போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்ததாக அவர் ஏற்றி வச்சுருந்த விளக்கில் இன்று அவர்கள் தண்ணீர் ஊற்றி நமக்கு அதே விளக்காக எரிய வச்சிட்ருக்காங்க. அதற்கும் தீபம் வந்து நமக்கு காமிக்கப்படுது. வள்ளலாருடைய அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மீசை ரூபத்தில் இருக்கிற வள்ளலார் வந்து இந்த இடத்துல தான் நம்மளால் பார்க்க முடியும். அங்கே போகிறவங்களுக்கு நமக்கு விபூதி கொடுக்குறாங்க. அதற்காக தனியாக கவரும் நமக்கு வழங்கப்படுது. எல்லாமே வந்து தீப முறையில் தான் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு உண்டியலில் நம்ம வந்து எவ்வளவு நம்ம தானம் நம்மளால் செய்ய முடியுதோ அதை நம்ம உண்டியலில் போட்டுட்டு வந்துடலாம். அது வந்து மற்றவங்களுக்கு அது கண்டிப்பாக உதவும். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் பல ஆயிரம் மக்கள் வந்து அந்த வள்ளலாருடைய கோவிலை நம்பியே அதிகப்படியான மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு பசி துயர் போக்க நம்மளால் முடிஞ்ச உதவியை ஏதாவது செய்யலாம். இங்கே நமக்கு சைட்லேயே நமக்கு பூ வாங்கி நம்ம போகிறதா இருந்தாலும் போகலாம். அங்கேயே வாசல்லையே நமக்கு பூ விற்கிறாங்க. இதுக்கு வாசலில் நமக்கு கொடிமரம் இருக்குது. வள்ளலார் ஏற்றி வைத்திருந்த கொடிமரம் அப்படிங்கிறதுனால சைட்லேயே வந்து நமக்கு அதுக்கான கல்வெட்டு அதுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஃபுல்லாக வந்து சோலை தான். தென்னை மரம் அங்கே இருக்காத மரமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சித்தி வளாகம் மேட்டுக்குப்பத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் வள்ளலார் அடிகள் ஜோதி வடிவமாக நமக்கு தரிசனம் கொடுத்தாரு. அதற்காக திருக்காப்பிட்ட அறை அப்படின்னு நமக்கு பேரும் இருக்குது. இந்த தைப்பூசம் அன்று மட்டும் 2 நாட்கள் கழித்து அந்த அறைகள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. அதை நம்ம மறுநாள் 2 நாள் கழித்து நம்ம போனோம் அப்படின்னா அவர்கள் அந்த அறைக்குள்ளே சென்று ஜீவ சமாதி அதாவது ஒளி வடிவமாக தரிசனம் கொடுத்த இடமும் இந்த சித்தி வளாக அறையில் தான் இருக்குது. அதை நம்ம இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே தான் தீராக்குட்டி வந்து என்ன பண்ணோன்னா போகிறா. இதில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. ஒன்லி தியானம் பண்ணக்கூடிய இடம் மட்டும்தான். இங்கே நமக்கு தூங்கலாம் முடியாது. ஏன்னா வெளியில் அவ்வளோ இடங்கள் வந்து தூங்குறதுக்காகவே இருக்குது. இந்த புத்தகம் வந்து யாருன்னா வள்ளலார் அவர்கள் கடுக்காய் மையினால் எழுதப்பட்ட எழுத்து தான். இதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை சைட்லேயே நமக்கு புக்கில் நோட்டில் வந்து அவர் எழுதுனதை வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. நம்ம கண்ணாடி பேழை வழியாக நம்மளால் அதை பார்க்க முடியுது. ஃபுல்லாக திருவருட்பா வந்து ஒரே இரவில் எழுதின திருவருட்பாவை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த வளாகத்திலேயே அமர்ந்து வள்ளலார் அடிகள் எழுதுனதுனால இந்த வளாகத்திற்கு வந்து நமக்கு சித்தி வளாகம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த இடத்துல நம்ம இப்போ ஃபுல்லாக வள்ளலார் இதை பார்த்துட்டோம். அவருடைய நூல்களை தான் வந்து கல்வெட்டில் பொறிச்சு ஃபுல்லாகவே அந்த கோவில் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இதுதான் நம்ம சித்தி வளாகத்தில் இருக்கிற உள்ளார இருக்கிற அமைப்பு. அங்கேயும் நமக்கு ஜோதி வடிவில் தான் நமக்கு இறைவனை வந்து வழிபடுறாங்க. வெளி பிரகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா கல்வெட்டுக்களால் ஆன கொடிமரம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்ததுலேருந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று வள்ளலார் அடிகள் சொன்ன கூற்று தான் நமக்கு நினைவுக்கு வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.